ஹே கைஸ், மரவள்ளி கிழங்குல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுள் பண்ணி பாருங்கள். அதை வச்சு சூப்பராக இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் பண்ண போகிறேன். மரவள்ளி கிழங்க நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இட்லி கொப்பரை இருக்கும்ல, அதில் தண்ணி ஊற்றி ஆவி மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லாக நல்லா. இந்த மரவள்ளி கிழங்கோட நல்லா தேங்காவை போட்டு நல்லா அதை வேக வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேகணும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அப்போ தான் இந்த ஸ்வீட் பண்ண சூப்பராக ஈஸியாக வரும். ஸோ அந்த தேங்காவோட போட்டுட்டு நான் நாட்டு சக்கரை இன்றைக்கி போடுறேன். நீங்கள் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம். நல்லா நெய் தொட்டு இதை நல்லா ரவுண்டாக போட்டு லட்டு மாதிரி பண்ணி இதை நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணலாம். டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ஹெல்த்தி ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டு நீங்கள் அதை லட்டாக பிடிச்சிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எதுலையுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம அப்போவே சாப்பிட்டு அப்போவே நம்ம இதை தீர்த்துடணும். நிறைய பேர் வெயிட் லாஸ் ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி பண்ணி காட்டினேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்துச்சு.